விக்னேஷ், பாண்டி மற்றும் சுரேஷ் மூவரும் பள்ளி நண்பர்கள். மூவரும் ஒரே வீட்டுக்கு அருகிலுள்ள பள்ளியில் படிக்கின்றனர். ஒவ்வொரு நாள் பாடம் முடிந்ததும் மூவரும் சேர்ந்து விளையாடுவார்கள். ஒரு நாள் பள்ளி வேலையாள் அப்பா மூவரிடம் ஒரு பையன் பள்ளிக்கூடத்தில் தன் புத்தகத்தை இழந்துவிட்டதாக கூறினார். அவர் மூவரையும் இந்த புத்தகத்தை பற்றிக் கேட்டார். சுரேஷ் உடனே, "நான் காணவில்லை" என்றார். பாண்டி, "நான் பார்த்தேன், ஆனால் அது என்னுடையது அல்ல" என்றார். ஆனால் விக்னேஷ், "நான் அந்த புத்தகத்தை கண்டுபிடித்து உங்களிடம் கொடுக்கிறேன்" என்று சொல்லி சுற்றிலும் தேடினார். நாளடைவில் அவர் புத்தகத்தை கண்டுபிடித்து அதை பள்ளி வேலையாள் அப்பாவிடம் கொடுத்தார். வேலையாள் அப்பா அதை பெற்றபோது மிகவும் மகிழ்ந்தார். அவர் விக்னேஷை பாராட்டினார் மற்றும் மற்ற மாணவர்களுக்கும் அவனை முன்னுதாரணமாக கூறினார். அடுத்த நாள் அந்த பையன் தனது புத்தகத்தை பெற வந்தான். விக்னேஷ் அது அவனுடையது என்பதை பார்த்து புத்தகத்தை அவனிடம் கொடுத்தான். அந்த பையனும் விக்னேஷின் நட்புக்கு மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். இந்த நிகழ்வு மூவருக்கும் ஒரு பாடமாக இருந்தது. அவர்கள் உண்மை, நேர்மை மற்றும் நம்பிக்கை எப்படி முக்கியமோ என்பதை கற்றுக்கொண்டனர். பயன்பாடு: இந்த கதை குழந்தைகளுக்கு நல்லதைச் செய்யும் உறுதியை உருவாக்குவதில் உதவும். உண்மை, நம்பிக்கை மற்றும் உழைப்பின் முக்கியத்துவத்தை சிறப்பிக்கும் இந்த கதை பள்ளி மாணவர்களுக்கு உகந்தது.